திராவிட மாடல் அரசு என்பது சாமானிய மக்களின் எண்ணற்ற திட்டங்களை தீர்ப்பதற்கானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகளை வழங்கும் 1000 முதல்வர் மருந்தகங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், கொரோனா காலத்தில் மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த பல முயற்சி எடுத்ததையும், மாநிலம் முழுவதும் சுகாதார நிலையங்கள் அமைத்து கோவிட் பெருந்தொற்றை அகற்றியதையும் நினைவு கூர்ந்தார். மக்களை தேடி மருத்துவம் மூலமாக 1 கோடி பேர் பயனடைந்துள்ளதாகவும் கூறினார். முதல்வர் மருந்தகங்கள் மூலமாக வளமான தமிழகம் உருவாகும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என அறிவித்தேன். அந்த அறிவிப்பு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம். பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலைய மாற்றணும், அவங்களுடைய சுமையை குறைக்கணும்னு இந்த மருந்தகங்களை நாங்கள் திறப்பதற்கு திட்டமிட்டோம். சுகர், பிபி என்று சொல்லப்படக்கூடிய நீரிழிவு, ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிக அளவு மருந்துகளை வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த மருந்தகங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டோம். சொன்ன மாதிரியே இன்னைக்கு 1000 மருந்தகங்களை திறந்திருக்கிறோம். இந்த மருந்தகங்களை சிறப்பா செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடனுதவியை அரசு வழங்கியிருக்கு. இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பிஃபார்ம், டிஃபார்ம் முடிச்சவங்க கிட்ட இருந்தும் இல்ல அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாயும், கூட்டுறவு சங்கமா இருந்தா 2 லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுது.